அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை மாநகராட்சியில் 200 கோடி சொத்து வரி முறைகேடு வழக்கு தொடர்பாக எடுத்த நடவடிக்கை என்ன என்று தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சந்திரன். வணக்கம் சந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். வணக்கம். மதுரை மாநகராட்சி சொத்து வரி முறைகேடு தொடர்பான வழக்கு விசாரணை சிபிஐ மாற்றக்கூடிய வழக்கில் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சிறப்பு விசாரணைக்குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடத்துவதன் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சிறப்பு விசாரணைக்குழு அமைக்கப்பட்ட தொடர்பாகவும் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்தும் அதன் மனு தாக்கல் செய்ய மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மதுரை 83வது அதிமுக கவுன்சிலர் ரவி மதுரை அமர்வு பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார். அதில் சமீபத்தில் மதுரை மேயர் தலைமையில் பெரிய அளவிலான சொத்து வரி முறைகேடு நடைபெற்றது தெரிய வந்தது. இதனால் பலரும் பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துகளுக்கு முறையான வரியை செலுத்த தெரிய வந்தது. இதனால் மாநகராட்சிக்கு பெரும் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக மதுரை மாநகராட்சி ஆணையர் கவனித்துக் கொண்டு சென்று விசாரணைக்குழு அமைக்கப்பட்டது. மாநகராட்சி ஆணையர் மதுரை மாநகர காவல் ஆணையர் புகாரளித்த அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 2022 முதல் 2024 வரை மேயர் மற்றும் மண்டல குழு தலைவர் தெரிந்த இந்த முறைகேடு நடைபெற்றது. எனவே இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றம் என கோரியிருந்தார். இந்த வழக்கு இந்த நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியன் மதியக்காட் அமர்வு முன்பாக விசாரித்து வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சிறப்பு விசாரணைக்குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நீதிபதிகள் சிறப்பு விசாரணைக்குழு அமைக்கப்பட்ட தொடர்பாகவும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.